திருவள்ளுவர் ரொம்ப சுலபமாக சொல்வார், குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினில் யாது கொடுத்தும் கொள்ளல். ஒரு திருக்குறள். இதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஜென்மத்துக்கு பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா நமக்கு சில அன்புடைமை, அறிவுடைமை, பண்புடைமை, ஏதாவது உடைமை தான் இருக்கும், அதில் வேறு ஒன்றும் இல்லை. இது என்ன தெரியுங்களா, இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கப்ப எனக்கு குடிக்க தண்ணி வேணும்னு வச்சுக்கோங்களேன். சில இடத்துல தண்ணி வச்சுருப்பாங்க, சில இடத்துல இப்போ எனக்கு வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பேசிக்கிட்டு வர்றப்ப என்ன செய்யணும்னா, தண்ணி வேணும்னா பேசிக்கிட்டு அப்படிமோ, அப்படின்னா தண்ணி விடுன்னு அர்த்தம். கவனிக்கலன்னு வச்சுக்கோங்க, இப்படிமோ. அதையும் பார்க்கலன்னு வச்சுக்கோங்க, யோ தண்ணி விடுங்கயா அப்படின்னு சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்க. இது எதுவுமே சொல்கிறதுக்கு முதல்ல இப்போ நம்ம மேடையில் பார்க்குறோம், எல்லாருக்கு முன்னாடி தண்ணி வச்சுருக்குறாங்க. எதுக்காக? மேடைக்கு போகிற போது அவங்களுக்கு ஒரு வேளை தண்ணி வேணும்னு நினச்சா அந்த தண்ணீர் அங்கே இருக்கணும். குறிப்பு இல்லாத இடத்திலும் குறிப்பு இல்லாத இடத்திலும் குறிப்பு உணர்வாரை, இவர்களுக்கு இது வேண்டும் என்று நினைத்து அதை செய்பவர்களை எவ்வளவு ஊதியம் கொடுத்தேனும் உன்னோடு வைத்துக்கொள், ஏனென்றால் நீ ஜெயிக்கலாம்.